ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவன் பெயரை ஆபிரகாம் என்று தேவனாகிய கர்த்தர் மாற்றினதற்கான காரணம் என்ன? ஒரு ஜாதிக்கு தகப்பனாய் இருக்க வேண்டியவன் பல ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான். இதெல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை போல தெரியலாம். இல்லை, இது ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்றினாரா, அவருடைய சித்தத்தை மாற்றினாரா என்றால் ஆம். ஆபிரகாமுடைய மனைவி தான் என்ன பண்ணிட்டாங்க, சாராள் தான் ஆகார் கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பா வேணும். இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமை புஷ் பண்ணி கம்பல் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி எனக்கு பிள்ளை எப்படியாவது வேணும். ஆபிரகாமே அவன் செய்வான் இவன் செய்வான், மற்ற எவன் வேணாலும் செய்யலாம், நீ எப்படி செஞ்ச? உன் மேல என்னுடைய திட்டம் இருக்குல்ல. அப்போ 86 இருந்து 99 இந்த 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை. முதலாவது தேவனுடைய பரிபூரண சித்தம், இரண்டாவது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவன் பெயரை ஆபிரகாம் என்று தேவனாகிய கர்த்தர் மாற்றினதற்கான காரணம் என்ன? அழைக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன காரியம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்ப ஆபிரகாம் ஆபிரகாமாய் மாறுகிறார். ஒரு ஜாதிக்கு தகப்பனாய் இருக்க வேண்டியவன் பல ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான். இதெல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை போல தெரியலாம். இல்லை, இது ஆசீர்வாதம் அல்ல. இது தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகின ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில தவறுகளும், தேவனுடைய சித்தம் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற்ற தவறினான் என்பதையும் தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்மோடு பேச இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மோடு பேசி நமக்கு காரியங்களை கற்றுத் தருவாராக. இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் ஒரே ஒரு ஜாதிக்கு இவன் தகப்பனாய் இருக்க வேண்டும், அநேக ஜாதிகளுக்கு அல்ல. இப்படிப்பட்ட தேவ திட்டம் ஏன் 12வது அதிகாரத்திற்கும் 17வது அதிகாரத்திற்கும் வேறுபட்டு இருக்கிறது? ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்றினாரா, அவருடைய சித்தத்தை மாற்றினாரா என்றால் ஆம். ஏன் மாற்றினார், காரணம் என்ன என்று சொல்லிதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். இப்ப தேவனுடைய திட்டம் ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில மாறினது என்று சொல்லி பார்த்தோம். இதற்கான காரணங்கள் என்ன? பஞ்சம் பிழைக்கும்படியாக ஆகாரத்தை தேடி எகிப்து தேசத்திற்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போகும்போது நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இப்ப பார்வோன் சாராளை எடுத்துக்கொண்டான். அதற்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சா ஆபிரகாமுக்கு இல்லனா ஆபிரகாமுக்கு பார்வோன் என்ன கொடுக்கிறான்? ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரையும் கொடுக்கிறான். இதெல்லாம் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது. இப்போ ஆண்டவர் பார்வோனை அடித்து ஒரு கொள்ளை நோய் வருகிறது. இதுக்கப்புறம் தான் பார்வோனுக்கு தெரியுது இந்த சாராய் ஆபிரகாமுடைய மனைவி. இந்த சாராயை ஆபிரகாம் இடத்தில் ஒப்பு கொடுத்து, இல்லப்பா நீயே உன் மனைவியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். கொடுக்கும்போது நடந்தது என்ன? 19வது வசனத்தின் பின்பகுதி, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஓகே, நீ மனைவியை கொடுத்துட்டியா, அப்ப நீ எனக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் ஆபிரகாம் திரும்ப கொடுக்கவில்லை. அவன் என்ன பண்ணுகிறான்? கிடைத்த எல்லாவற்றையும் வாங்கிட்டு மீண்டும் இப்பொழுது கானான் தேசத்திற்குள் வருகிறான். இப்போ எகிப்தில் இருக்கிற ஒரு சாத்தானின் வித்து இப்ப எங்க வந்துருச்சுன்னா தேவனுடைய சமூகம் இல்லைன்னா தேவனுடைய இடமாகிய கானான் தேசத்திற்குள் வந்து விட்டது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நாம் கானானில் தான் இருக்கிறோம், சபைக்குள்ள தான் இருக்கிறோம், கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்தை பிசாசானவன் நம்மை அறியாமையே நமக்கு தெரியாமையே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல விதைத்து விடுகிறான். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கூடாரத்தில், நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய சபைகளுக்குள்ள நமக்கு தெரியாமையே இந்த எகிப்திலிருந்து வருகிற ஒரு வித்து இல்லைன்னா எகிப்திலிருந்து வருகிற பிசாசின் ஒரு தந்திரமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப ஆபிரகாம் இங்க என்ன பயப்படுகிறார் அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் அந்த பக்கத்தில் உள்ள 5 ராஜாக்களுக்கு
மக்களுக்கு விரோதமாய் இந்த ஆபிரகாம் தன்னுடைய படையை கொண்டு போய் யுத்தம் செய்துட்டு லோத்தை காப்பாத்திட்டு வராரு. இப்ப ஆபிரகாமுக்கு பெரிய பயம், ஐயோ இந்த 5 பேரு திரும்பவும் எனக்கு விரோதமாய் வந்தார்கள் என்றால் என்னால தாக்கு பிடிக்க முடியுமா சொல்லி ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகாபலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நான் என்ன சொல்லுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், நீங்க என்னோடு இருக்கீங்க, நான் யாருக்கும் எதை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் அப்படிதானே சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் 2வது வசனத்தை. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று அவன் சொன்னான். ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அப்ப ஆபிரகாமுக்கு மனதெல்லாம் என்னன்னு இருக்குன்னா, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு அப்புறம் யாரு என்ன பண்ணுவா, ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே என்று சொல்லிட்டு இவன் இதுக்கு கீழே என்ன சொல்றான் பாருங்க, என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் என்னுடைய வாரிசா இருப்பான் அப்படின்னு ஆண்டவருக்கே இந்த ஆபிரகாம் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் ஆபிரகாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்ப அடுத்த அதிகாரமாகிய 16வது அதிகாரத்துல தான் இந்த சாரால் ஆபிரகாமை அழைத்து எகிப்து அடிமை பெண்ணாகிய ஹாகார் கிட்ட போய் நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுங்கன்னு சொல்றாங்க. வாசிக்கலாம் 2வது வசனம். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாமுடைய மனைவி தான் என்ன பண்ணிட்டாங்க, சாரால் தான் ஆகார் கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பா வேணும், அவளால் தான் என்னுடைய வீடு கட்டப்படும் என்று சொல்லி இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமை புஷ் பண்ணி கம்பல் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி எனக்கு பிள்ளை எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதை போல தெரியலாம். ஆனா உண்மை அதல்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பிள்ளை இல்லை என்கிற வருத்தம் சாராளுக்கு இருந்ததாக வேதத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஆனால் ஆபிரகாமுக்கு இதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், டே நீ பயப்படாத, யாரும் உனக்கு விரோதமா வரமாட்டாங்க, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவன் முறுமுறுக்கிறதை இல்லைன்னா அவன் புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். சொல்லி ஆண்டவர்கிட்டயே சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சாரால் கிட்ட அவன் சொல்லியிருப்பானா இல்லையா, சாப்பாடு போடும்போது சாப்பிட உட்காரும்போது, ஏங்க ஏன் ரொம்ப வாடி இருக்கு, ஏன் உங்க முகம் ரொம்ப சேடா இருக்கு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்னம்மா இவ்வளோ ஆஸ்தி இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, ஆனா பிள்ளை இல்லையே. ஏன்னா ஆண்டவர்கிட்டே அவன் முறுமுறுக்கிறானா, வீட்டில் மனைவி கிட்ட எவ்வளோ முறுமுறுத்து இருப்பான். இந்த சாரால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்பா நீ எங்கிட்ட பிள்ளை பெறலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஹாகார் கிட்ட போயாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துரு, ஏன்னா அவ்வளோ புலம்புறீங்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்லி. ஏன்னா எவனோ ஒரு வேலைக்காரனை, அதாவது அந்த எலியேசர் எவனோ ஒரு வேலைக்காரனை என்னுடைய வீட்டுக்கு அடுத்த வாரிசா நான் ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நீங்க ஹாகார் கிட்ட போய் ஒரு பையனை பெற்றெடுத்தீங்கன்னா அவனை நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளையாக இல்லைனா என்னுடைய வாரிசாக நானும் ஏற்றுக்கொள்வேனே என்று சொல்லி ஆபிரகாம் இப்படி பிஹேவ் பண்ணது நிமித்தம் தான் சாரால் இந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறார்கள் என்று இந்த 15-16வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக நமக்கு புரிகிறது. அந்த நாட்கள்ல மனைவி ஒருத்தங்க, அடுத்தது மறுமனை ஆட்டிகள் இல்லை அடிமை பெண்களை தனக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்வது சாதாரண ஒரு வழக்கம். அந்த கல்ச்சர்ல அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இதுல செஞ்சதுல ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஏன் மாறினது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆபிரகாம் மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறோமோ, யார் மேலெல்லாம் கர்த்தர் அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் உலகத்தான் செய்கிற சாதாரண காரியத்தை கூட நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒருவேளை ஆபிரகாம் வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே யாருக்கு பிள்ளை இல்லைனாலும் எங்களுடைய சமுதாயத்தில் எங்க கலாச்சாரத்தில் இப்படிதானே பண்றாங்க, நான் செஞ்சா மட்டும் என்ன ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, நிச்சயமா அப்படிதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மற்ற கிறிஸ்துவர்கள் இல்லனா பெயர் கிறிஸ்துவர்கள், கர்த்தரை முழுவதுமாய் நம்பாதவர்கள், அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் அங்கீகரிப்பார். அவர்கள் எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம், கர்த்தர் அவர்கள் மேல் கோபப்பட மாட்டார். ஆனால் கர்த்தர் அழைக்கப்பட்டு தேவனுடைய திட்டத்திற்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்கள் செய்கிறத போல செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது. நம்ம சொல்லலாம், அவன் செய்யறானே நான் செஞ்சா தப்பா? எஸ், நீங்களும் நானும் செஞ்சா தப்பு. ஏன்னா நம்மேல் உலகத்தின் திட்டம் அல்ல, தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் செய்வான், ஆனால் நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆபிரகாமே அவன் செய்வான், இவன் செய்வான், மற்ற எவன் வேணாலும் செய்யலாம், நீ எப்படி செஞ்ச,
உன் மேல என்னுடைய திட்டம் இருக்குல்ல, உன் மேல என்னுடைய நோக்கம் இருக்குல்ல, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ எனக்கென்று வாழும்படியாய் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கும் பொழுது நீ எப்படி உன்னுடைய திட்டத்தையோ இல்ல மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தையோ மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நீ எப்படி செய்ய முடியும்? உலகத்துல இது வழக்கம் தானே, இதெல்லாம் சாதாரணம் தானே, இதெல்லாம் மற்றவர்களுக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் நம்ம சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி, சுய ஆசையின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி செய்ய முடியாது. இப்ப இஸ்மவேல் பிறந்தாச்சு. பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 86 வயது. இப்ப 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்போ 86 இருந்து 99 இந்த 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை. இதுவரைக்கும் அவருடைய பெயர் ஆபிராம் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 13 ஆண்டுகள் ஆபிராமோடு ஆண்டவர் பேசாமல் போனதற்கு என்ன காரணம்? இந்த ஆபிரகாம் தேவ திட்டத்தை விட்டு விலகிவிட்டான். கடந்த நாட்களில் பார்த்தோம், மல்கியாவின் புஸ்தகத்துக்கு பிறகு ஆண்டவர் 400 ஆண்டுகள் பேசாததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். ஸோ அதே தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 13 ஆண்டுகள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. ஆஃப்டர் 13 long years of not speaking with Abraham, the first words of God, வாசிக்கலாம் 1வது வசனம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமனாய் இருனா என்ன அர்த்தம்? நீ எனக்கு முன்பதா நடக்கவும் இல்லை, நீ உத்தமனாவும் இல்லை, இனிமேலாவது நீ உத்தமனாய் எனக்கு முன்னாடி நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் 5வது வசனத்தில் ஆண்டவர் அவன் பெயரை மாற்றுகிறார். இனி உன் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். ஒரு ஜாதிக்கு பெரிய தகப்பனாய் உன்னை இருப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப தவறு செஞ்சதுனால, தேவ என்னுடைய திட்டத்தை விட்டு நீ விலகி போனதுனால இனிமேல் உன்கிட்ட இருந்து அநேக ஜாதிகள் வரும். அதனால இனிமேல் உன் பெயர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல அவன் பெயரை மாற்றுகிறார். இப்ப இந்த இடத்துல தான் தேவனுடைய 2 விதமான சித்தம், திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இரண்டாவது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம். The perfect will of God versus the permitted will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்றால் என்ன? அந்த சித்தம் தேவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றி தேவனே அதை செய்யணும் என்று யோசித்து நினைத்து அது நம்மிடத்தில் கொடுக்கிறார் பாருங்களேன், அதை நம்ம செய்யறோம். அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி செய்யறேன்னு சொல்லி தேவனுக்கிட்ட நம்ம ஒரு காரியத்தை கேட்டு அந்த காரியத்தை ஓகேப்பா பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம். பரிபூர்ண சித்தத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் பிரச்சனை இருக்கும். உதாரணத்திற்கு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், அதுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும்னு சொல்லுகிறது அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அது தேவனுடைய மனதிலே தோன்றி ஆண்டவர் அந்த சித்தத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் தாவீது இப்ப என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, உங்க உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, அது பெரிய ஒரு தேவாலயத்தில் மாளிகை மாதிரி கட்டப்படுகிற தங்கத்தினால் ஃபுல்லா கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவாலயத்துக்குள்ள இருக்கணும், அதை கட்டுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு அனுமதி கொடுக்கல, ஆனா சாலமனுக்கு கட்டும்படி அனுமதி கொடுத்தார். அப்போ இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம். அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் பிரச்சனை இருக்கும். நல்லா இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த தேவாலயம் கட்டப்பட்டதோ அன்றைய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவாலயம் எங்க இருக்குதோ அந்த இடத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை 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 தான். இன்னும் உலகம் அழிகிற வரைக்கும் அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமாக, ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக தான் இருக்கும். ஏனால் இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம். இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்லாம் வாசிக்கிறோம், மேல இருந்து ஒரு பெரிய ஒரு துப்பட்டி இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி இறங்குது, அதுல நிறைய அசுத்தமான காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் இதெல்லாவற்றையும் அடித்து புசி என்கிறார். இந்த பேதுரு என்ன சொல்றாரு? இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் நான் அடிச்சு புசிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு பக்கா யூதன், நான் அசுத்தமான மிருகங்களை, இந்த பன்றிக்கறி அது இதெல்லாத்தையும் நான் சாப்பிட மாட்டேன், நெவர் அப்படிங்கிறான். 2வது தடவையும் இதே தரிசனம், துப்பட்டி இறங்கி வருகிறது, இவர் 2வது தடவையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றார். இதே காரியம் 3வது தடவை நடக்குது. அதற்கு பிறகு துப்பட்டி மேல போயிருச்சு. கடைசி வரைக்கும் பரலோகம் சொன்ன பிரகாரம், தேவன் சொன்ன பிரகாரம் இந்த பேதுரு அந்த அசுத்தமான மிருகங்களை சாப்பிட
சாப்பிடவே இல்லை. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துப்பட்டியில் இருக்கிற அந்த அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் புறஜாதிகளை அடையாளமாக இருக்கிறது. இவன் எடுத்து சாப்பிட்டு இருந்தான் அப்படின்னா ஆண்டவர் இந்த பேதுருவை தான் என்ன பண்ணியிருப்பார்னா புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாக கொண்டு போய் உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்தி இருப்பார். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு இவர் ஒப்பு கொடுக்காம, அதற்கு இவர் அர்ப்பணிக்காம, நான் சாப்பிட மாட்டேன், என்னுடைய யூத கலாச்சாரம் மோசேவுடைய சட்டம் இதான் சொல்லுதுன்னு சொல்லி அவர் இப்படி இருந்ததுனால பவுல் என்கிற அந்த பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் புறஜாதிகளுக்கு கொண்டு போயிருந்தார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 9 அதிகாரங்கள் வரைக்கும் தான் பேதுரு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆனார், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவா என்ன நடந்துச்சு, யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அப்போஸ்தலன். ஆண்டவரே, நானும் யூதன் தான், ஆனால் தேவன் அவனோடு பேசும்பொழுது ஆண்டவரே புறஜாதிகளா நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பரிபூர்ண சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்ததுனால தேவன் அவனை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்தினது மாத்திரமல்ல, பேதுரு எழுதினது 2 நிருபங்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் மோர் தென் 50%, 50% மேலான புஸ்தகங்களை எழுதினது யாருன்னா இந்த பவுல் அப்போஸ்தலன். பேதுரு இயேசுவோடையே வாழ்ந்து, இயேசுவோடையே இருந்து, இயேசுவோடு கடலில் மேல் நடந்த அனுபவம் எல்லாம் இருந்தாலும் அவர் பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காததுனால அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் பயன்படுத்துகிற அந்த காரியத்தையும் இழந்து போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு இருக்கலாம், பேதுருவை போல தேவனோடு கடலில் மேல் நடக்கலாம், பேதுருவை போல இயேசுவோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் என்னுடைய விருப்பம், எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம சுய விருப்பத்தையும் நம்முடைய சுய இஷ்டத்தையும் செய்வோமானால் கர்த்தர் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். செய்யறியா செஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நஷ்டம் உங்களுக்கும் எனக்கும் தான். அப்போ ஆபிரகாமாய் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது நமக்கு தலையாகிய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக வியாதிகள், விருப்பமில்லாத ஒரு சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய அந்த பரிபூர்ண சித்தத்தை விட்டு விலகி தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட திட்டத்துக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் சுய விருப்பமோ சித்தமோ ஆசையோ என்னுடைய திட்டங்களோ நான் வச்சிருக்கிற என்னுடைய பிளான்ஸ் அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, உங்கள் பரிபூர்ணமான சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உங்கள் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துவீராக. இந்த பைபிள் ஸ்டடியில் நிச்சயமாய் ஆண்டவர் ஏன் ஆபிரகாமா மாற்றினார், இரண்டாவது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிறத மாற்றி திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக்குவேன் என்று சித்தத்தை மாற்றினார். அதோடைய விளைவுகள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். நாமும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நம்ம இணையலாம். God bless you. Praise the Lord.